அனைவருக்கும் வணக்கம். இப்போ இலங்கையில் எரிபொருள் பிரச்சனை ஒன்று பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு. இன்னும் இந்த வரிசையில் நிற்கிறது இருந்து கொண்டே இருக்கு. இருந்தாலும் அரசாங்கம் நல்ல நடவடிக்கைகள் எடுக்குது. இந்த கொரோனாவில் டெஸ்ட் பண்ணதில் உதாரணமாக இப்போ கியூஆர் கோட்டை திருப்பி அறிமுகம் செய்துட்டோம். அதோட ரெண்டாம் கட்டமாக இப்போ எரிபொருள் வழங்குற அளவை கூட்டி இருக்கிறோம். மோட்டார் பைக்குக்கு முதல் 5 லிட்டர் இருந்தது, இப்போ 8 லிட்டராக வந்திருக்கு. அதே போல் காருக்கு 25 லிட்டராக கூட்டி இருக்கிறோம். ஓட்டோக்கு 20 லிட்டர், வேனுக்கு 50 லிட்டர், லொரிக்கு 200 லிட்டர், அதே மாதிரி பஸ்ஸுக்கு 100 லிட்டர் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கியூஆர் கோட்டை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் கொரோனா நேரம் பயன்படுத்தி அதே கியூஆர் கோட்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம். புதுசாக பார்த்தீங்கன்னா fuelpass.gov.lk. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னென்னா நீங்கள் சும்மா கூகுளில் ஃபியூவல் பாஸ் தேடினா அவங்க கவர்மெண்ட் வெப்சைட் முன்னுக்கு வராது. அதே மாதிரி ஃபேக்கான வெப்சைட் எல்லாம் நிறைய இருக்குது. .ik இருக்கு, நீங்கள் பார்க்க .government.lk மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் பொய்யான வெப்சைட். அதில் போய் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட மோட்டர் சைக்கிள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடாது. பதிகிறதுக்கு முக்கியமாக தேவையான விஷயங்கள்ல ஒன்று சேசிஸ் நம்பர். அதாவது உங்களோட மோட்டார் சைக்கிள்ல அதுக்கண்டு ஒரு நம்பர் இருக்கு, அதுதான் சேசிஸ் நம்பர். அது இந்த அச்சில் இருக்கும், எழுதி இருக்கும், பெரிய இலக்க நம்பர். அதை கட்டாயம் நீங்க தரணும். அது மட்டும் இல்ல, வாகனத்தின நம்பர், உதாரணமா நார்தர்ன் ப்ரொவின்ஸ் NPN ஆங்கில எழுத்து அதுக்கப்புறம் ஒரு இலக்கம் பெறும், 4 இலக்கம். அந்த இலக்கத்தை நீங்க பதியலாம். புதுசா வர வாகனங்களுக்கு அந்த நார்தர்ன் ப்ரொவின்ஸ் இல்லாமலும் வரும், அதாவது மாகாணங்கள் இல்லாமலும் வருது. அது மட்டும் இல்ல, முந்தின வாகனங்களுக்கு சில பதிவுகளை நீக்க முடியாமல் இருந்தது. இப்போ அதையும் ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். மார்ச் 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பழைய வாகனங்களுக்கு உங்களோட கியூஆர் லிங்க் பண்ணி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு கட்டாயமாக ஒரு ஃபோன் நம்பரும் வேணும். என்ற ஃபோன் நம்பரில் OTP கொடுத்து தான் நீங்கள் லொகின் பண்ணுறாலும் அந்த கியூஆர் கோட்டை பெற்றுக்கொள்ள நீங்கள் கட்டாயமாக ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று தேவை. நீங்கள் ஒரு முறை நீங்கள் கியூஆர் கோட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணியும் பாவிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சும் பாவிச்சிக்கலாம். எந்த நேரம் லொகின் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பெட்ரோல் அடிச்ச உதாரணமாக 8 லிட்டர் மோட்டார் பைக்கு நீங்கள் அடிக்கலாமாண்டா, நீங்கள் ஒரு 5 லிட்டர் அடிச்சிங்கன்னா பேலன்ஸ் அவ்வளோ உங்களுக்கு SMS எல்லாம் கொண்டு இருக்கும் உடனே. அது மட்டும் இல்லை, கிழமைக்கு கிழமை இந்த கோட்டா மாறும். அதாவது இந்த அளவு திட்டம் மாறும். இந்த கிழமை 8 லிட்டர்ண்டா இந்த கிழமையோட இந்த 8 லிட்டர் போயிடும். அடுத்த கிழமைக்கு புதுசாக 8 லிட்டர் வரும். உதாரணமாக நீங்கள் இந்த கிழமை ஃபுல்லாக அடிச்சிட்டீங்கண்டா அடுத்த கிழமை தான் கட்டாயம் அடிக்கலாம். இப்போ என்னதான் இப்படி கியூஆர் கோட்டை கொண்டு வந்தாலும் இன்னும் நிறைய கிரௌடுகள் இருக்க தொடங்கிட்டு என்ற காரணத்தினால மீண்டும் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஒற்றையன் வாகனங்களுக்கு ஒற்றை நாட்களில் பெட்ரோல் அடிக்கலாம். உதாரணமாக 1, 3, 5, 7, 9 முடிகிற இலக்கங்கள் உள்ள வாகனங்களுக்கு திங்கள் புதன் அப்படியான நாட்களையும், அதே மாதிரி ரெட்டையன், அது ரெட்டையன்டா பூஜ்ஜியத்தோட சேர்ந்து கடைசியில் 0, 2, 4, 6, 8 இலக்கம் உள்ள வாகனங்களுக்கு நீங்க மற்ற நாள்ல செவ்வாய் வியாழன் மற்ற நாட்கள்ல பெட்ரோல் அடிச்சு கொள்ளலாம். கட்டாயமா 15 பெட்ரோல் அடிச்சு கொள்ளுங்க. முக்கியமா சொல்லணும், பெட்ரோல் விலை ஏறிட்டு கிட்டத்தட்ட 398 ரூபாய்க்கு வந்துட்டுது. 200 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு மேல கூடி இருக்குது. இன்னும் கூடுமான்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.